ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்கு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி நம்ம என்எஸ்சி சைட்டில் போய் எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,860 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,840 பக்கமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு கேப் டவுன், ப்ரீவியஸ் லோஸ் கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,850 புட்டு, 21,900 புட்டு, 21,800 கால். இது ரெண்டு தான் நம்மளுக்கு இந்த மணி. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவ் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிற மாதிரியே ப்ரீமியமும் இருந்து அட்வான்ஸ் லெவலில் தான்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று சொதப்பலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போயிட்டு காலை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே 21,900 அப்படின்ற புட்டை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 21,900 அப்படின்ற புட்டோட சார்ட் இது தான். சேம் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயோ அதே மாதிரி புட்டு டோட்டலாக அதே மாதிரி பாசிட்டிவாக தான் இருந்தது. இப்போ மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட்டு பாசிட்டிவாக இருக்கணும். சேம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் 21,900 புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் இவன் மீட்டே ஆகலை. எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் இவன் 15 மினிட்ஸில் மீட் ஆகலை. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கைஸ். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கேப் டவுன், மார்க்கெட்டு சரியான நெகட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ பிரேக் எல்லாம் பிரேக் ஆகிருந்த கூட ப்ரீமியம் சேம் அதே கண்டிஷனில் இருந்தால் கூட இவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, இல்லை அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இவனால் பர்ஃபார்மே பண்ண முடியாது அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இதை நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இவன் எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. இவனோட அட்வான்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 145. இவனோட ஓப்பன் ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119, 117 சாரி. ஆக்சுவலாக இவனோட எஸ்டர்டே ஐ, இவனோட ஓப்பன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆனால் இவன் எதுலேயுமே மீட் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இவன் மீட் ஆகாத காரணத்தினால நம்ம 21,850 அப்படின்ற கால் ஆப்ஷனை போய் பார்த்தோம். ஏன் 21,850 கால் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்லீஸ்ட் மார்க்கெட் ஒரு ஒன்று, அதாவது ப்ரீமியத்தால் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். புட்டு ஆனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாத நிலமையில் இருக்கான். அதாவது அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாத நிலமையில் இருக்கான். அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆகலை. ஒன்று அப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக மாறணும். பாசிட்டிவ் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஓப்பனையாச்சும் தாண்டணும். ஓகேங்களா? தாண்டினா தான் நம்ம காலை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணலாம். இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம செக் பண்ணால் கூட அட்வான்ஸ் லெவலில் கால் மீட் ஆனால் கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 800ன்ற கால், 850ன்ற காலை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அவன் மீட் ஆனால் கூட மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பனுக்கு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா?
அது மாதிரி வந்து எடுத்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் மார்க்கெட் ஓப்பனை தாண்டிட்டான். ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் ஓப்பனை தாண்டி மேலே வந்துட்டான். அதாவது எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9:55க்கு மார்க்கெட் 21,860 பக்கமாக வந்துட்டான். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணி ஒரு 9:55க்கெலாம் புல் பேக் ஆகிறான் 860 பக்கமாக. ஓகேங்களா? அப்போது 21,850 அப்படின்ற காலும் 21,800 அப்படின்ற காலம் தான் இந்த மணி. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,850 அப்படின்ற காலை தான் சூஸ் பண்ணோம். ஏன் இவனை சூஸ் பண்ணோம்? மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷனும் பாசிட்டிவாக க்ளீனாக இருக்கிறான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால நம்ம போயிட்டு கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோவில் ப்ரீமியம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லைனா தான் நம்ம அவன் ஆப்போனண்ட்டை போய் பார்ப்போம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணோம். புட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியல, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால நம்ம போய் காலை செக் பண்ணோம். காலை எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக மாறி எடுத்தால் நல்லது. அப்போது அது ஓப்பன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதனால் அவன் ஓப்பனை தாண்டினவுடனே நம்ம ப்ரீமியத்தை போய் செக் பண்ணோம். க்ளீனாக 850ன்ற ப்ரீமியம் ஆல்ரெடி 168 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலில் க்ளீனாக ஃபஸ்ட்டு கேண்டிலே சப்போர்ட்டில் நின்ட்டான். நின்று ஒரு 15 மினிட்ஸில் அவன் சப்போர்ட்டில் தான் இருந்தான். ஓகேங்களா? நம்ம என்ட்ரி எப்போ எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 மணி போல் தான் மீட் ஆச்சு க்ளீனாக. ஆக்சுவலாக புல் பேக். ஆக்சுவலாக 68ன்றது அட்வான்ஸ் லெவல். ஆனால் இவன் வந்து 74 வரைக்கும் வந்துட்டு புல் பேக் ஆகி போயிட்டான். ஏன் அந்த மாதிரி போகிறான் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது மார்க்கெட்டில். அதனால தான் ஒரு 5 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? க்ளீனாக வந்து இவன் திரும்பிட்டான். அதனால் இவனை எடுத்தோம். ஓகேங்களா? மார்க்கெட்டும் ஓப்பனை தாண்டிச்சு. அந்த டைமில் ஆல்ரெடி 10 மணிக்கே தாண்டிட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? 10 மணிக்கும் இவனும் அட்வான்ஸ் லெவலில் க்ளீனாக மீட் ஆகிட்டு இருந்தான். இருந்தாலும் இவன் 11 மணிக்கு மேலே தான் மூவ் ஆக ஆரம்பித்தான். ஓகேங்களா? ஏன் அந்த 11 மணிக்கு மூவ் ஆக ஆரம்பித்தான் அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்ச நேரம், அதாவது எல்லாருமே வந்து மார்க்கெட் கேப் டவுன் புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அதை மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க மார்க்கெட் செல்லர்ஸு. அதுதான் அவங்க செல்லர்ஸோட வேலை. அவங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீமியத்தை கரைச்சாகணும். ஓகேங்களா? அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்குள்ளே அவங்க ப்ரீமியத்தை கரைச்சி ஜீரோ பண்ணணும். இதுதான் அவங்க வேலை. ஒரு நாளைக்கு அவங்க எந்த ப்ரீமியத்தை கரைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ப்ரீமியத்தை நம்ம எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட வேலை. அதுக்கு தான் நம்ம அவங்களோட அட்வான்ஸ் லெவல்ன்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் தான் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அதை தான் நம்ம சொல்கிறோம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு ப்ரீமியத்துக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்கும். அதை பிரேக் ஈவன் லெவலும் சொல்லுவாங்க. இன்னும் புரியும்படி சொன்னால் அது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்போ புட் ஆப்ஷன் வந்து கரைக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது காலு. அதனால தான் நம்ம 21,850ன்ற இந்த மணி கால் ஆப்ஷனை எடுத்தோம். அதுவும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனதுனால. ஓகேங்களா? 68ன்ற அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சு. 75ன்றதுல தான் நம்மளுக்கு என்ட்ரி வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் இவன் போவானா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. 200 பாயிண்ட் கொடுத்தான். நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான். அது ஒரு 10 நிமிஷத்துலேயே அடிச்சிட்டான். 75ல் என்ட்ரி எடுத்திருந்தால் மார்க்கெட் வந்து 45 வரைக்கும் போயிடுச்சு. அடுத்த ஒரு 11 மணிலேருந்து ஒரு 11:30க்கெலாம் போயிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலிலேயே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்லு ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணும்போது செல் அடித்தவங்க பை பண்ண நான் மார்க்கெட் மேலே தான் போவோம். அதே மாதிரி ஒரு கேப் அப்பு மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பை பண்ணவங்க ஒரு மிகப்பெரிய கேப் அப்பில் போயிடுச்சுன்னா பை பண்ணவங்க செல் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதுதான் கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் பெரும்பாலும் நடக்கும். ஒரு கேப் அப்பில் அப்படியே மேலே போகிறதோ இல்லை ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் அப்படியே கீழே போகிறதோ ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆப்போசிட்டாக தான் பெரும்பாலும் நடக்கும். அது நம்ம அட்வான்ஸ் லெவல் நம்மளால் காட்டி கொடுத்துரும். இது நம்மளுக்கு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சு 21,900ன்ற புட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்குன்னு இருந்தான். ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் எதுலேயுமே மீட் ஆகலை. அதுலேயே தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், அதாவது மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போகாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம போய் காலை செக் பண்ணோம். கால் க்ளீனாக வந்து ஓப்பன்லேயே வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். பாருங்கள், கரைஞ்சி வந்து அதில் சப்போர்ட் எடுத்தான்.
ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கரைஞ்சி வந்து சப்போர்ட் எடுப்பான், இல்லை எக்ஸாக்டாக அதிலேயே ஓப்பன் பண்ணுவான், இல்லை கீழேருந்து மேலே உடைப்பான். இதுதான் மீட் ஆகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்க. மீட் ஆகுதுன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாலே மீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. கீழே இருந்தாலே மீட் ஆயிடுச்சுன்னு அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து அதில் தொடணும், அதாவது அதை கரைஞ்சி வந்து அதில் உட்காரணும், க்ளீனாக உட்காந்து சப்போர்ட் எடுக்கணும். அதுதான் மீட்டிங்கிறது. இல்லை அதுலேயே ஓப்பன் ஆகும் அந்த இடத்துலையே, இல்லை கீழேருந்து மேலே உடைப்பான், பிரேக் அவுட் பண்ணிவிட்டு புல் பேக் வருவான். அதுதான் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால் கரெக்டாக இவன் காலையிலேயே மீட் ஆகிடான் ஃபஸ்ட் கேண்டிலே. அதுக்கப்புறம் 10 மணிக்கு தெளிவாக அதில் உட்காந்து மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஒரு 11 மணிக்கெலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு ஆக்சுவலாக. ஆனால் ஒரு நல்ல என்ட்ரி தான் இது ஆக்சுவலாக. எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியோட ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியோட ஒரு ரிவர்சல் கால் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா. 11 மணிக்கு அவன் ஏன் மூவ்மெண்ட் ஆனான், அவன் முன்னாடியே மூவ்மெண்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எந்த அட்வான்ஸோட மீட் ஆகலை, தெளிவாக கரைஞ்சி வந்து தெளிவாக வரான். அவன் வந்து பாருங்கள், இவனோட அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான் ஒரு 12 மணிக்கு மேலே. இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சி டோட்டலாக வீக்காக வரான் பாருங்கள். அதனால் அப்போ தான் அவன் நல்ல ரேலி ஆகிறான். யார்? கால் ஆப்ஷன். ஓகேங்களா. மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் அவன் வந்து லெவலை கீழே உடைக்கும் போது, அவனோட அட்வான்ஸ் லெவலையோ இல்லை அவனோட ஓப்பனையோ அவனோட எஸ்டர்டே ஐயையோ கீழே உடைக்கும் போது அவனோட ஆப்பனண்ட், அவனோட எதிரி லெவலை மேலே வச்சு போயினே இருப்பான். ஓகேங்களா. அதனால தான் வந்து அந்தந்த டைம் இவன் கீழே உடைக்கும் போது தான் ஆப்பனண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் இருப்பான், ஃபாஸ்ட்டாக இருக்கும் மூவ்மெண்ட்டு. அவன் உடைக்காத டைமில் என்ன நடக்குது பாருங்கள், ஒரு ரேஞ்சு மாதிரி தான் ஸ்லோவாகும், மூவ்மெண்ட் ஆகும் ஆனால் ஸ்லோவாகும். அதுக்கு தான் நம்ம லெவலை கீழே உடைக்கும் போது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவன் பாருங்கள் லெவலை எத்தனை மணிக்கு உடைக்கிறான், அட்வான்ஸ் லெவலை 12:25க்கு உடைக்கிறான். அந்த டைமில் வந்து நம்ம 21,850 அப்படின்ற கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்கள். 12:25க்கு பாருங்கள், க்ளீனாக மார்க்கெட் மேலே போயிடுது பாருங்கள். அவன் கீழே உடைக்கும் போது இவ்வளோ நேரம் ரேஞ்சாகவே இருந்தது, இதில் இங்கே வரைக்கும் ரேஞ்சாகவே இருந்தது. இங்கெல்லாம் பாருங்கள் ரேஞ்சு தான், ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான். ஆனால் அந்த 12:30 மணிக்கு அவன் கீழே உடைக்கும் போது இவனோட ஆப்பனண்ட், அதாவது இவனோட எதிரி 21,900 அப்படின்ற இவனோட எதிரி லெவலை கீழே உடைக்கும் போது இவன் பாருங்கள் மேலே உடைக்கிறான் பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறான் பாருங்கள். 223லேருந்து 286 வரைக்கும் போனான், 50 பாயிண்ட் மேலே போகிறான் பாருங்கள். இதுதான். ஓகேங்களா. அதே லெவல் அவன் கீழே உடைக்காத போது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் மூவ்மெண்ட்டு. இதுதான் வித்தியாசம். அந்த அட்வான்ஸ் லெவலில் அவன் டோட்டலாக கீழே உடைக்கும் போது அவன் டோட்டலாக வீக் ஆகிறான்னு அர்த்தம். ஆல்ரெடி அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலனாலே வீக் மாதிரி தான் அர்த்தம், ஒரு 50% வீக் மாதிரி தான். அவன் லெவலை இன்னும் கீழே உடைச்சிட்டான்னா டோட்டலாக வீக் ஆகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போது இவனோட எதிரி இன்னும் பலமாயிடுவான். ஓகேங்களா. பலமே இல்லாதவன் டோட்டலாக பலமாயிடுவான். ஓகேங்களா. அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக மேலே போகிறது மூமெண்ட். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ஈஸி தான் கைஸ். ஓகேங்களா. மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை, அதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் நம்ம காலை போய் செக் பண்ணோம். கால் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அதனால் அவனை எடுத்தோம். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் நம்ம இவன் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 21,850 காலோட ஓப்பன் ப்ரைஸு ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே ஒன்று தான், 295. அது வரைக்கும் தான் போனான் காலையில். 295 போய் நின்றுட்டான் பாருங்கள் க்ளீனாக. 295 ஒரு 1/2 hour நின்றுது மார்க்கெட்டு. ஓகேங்களா. அதாவது 1 மணிக்கு போனவன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே தான் இருக்கும், 3/4 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த ஓப்பன் ப்ரைஸையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சி மேலே போகிறான். ஆனால் நம்ம இதை உடைப்பானான்னு தெரியாது, ஆனால் நம்ம அது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கணும். ஏன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுறவன். ஓகேங்களா. எத்தனை மணிக்கு? க்ளீனாக 1:30 மணி வரைக்கும் போய் முடிச்சிட்டான் டார்கெட். அதுக்கு மேலே நம்ம என்ட்ரி உள்ளே போகிறது வேஸ்ட்டு, அவ்வளோதான். இது வரைக்கும் உள்ளே போனோமா அவ்வளோதான், என்ட்ரி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். இன்னும் இதை இன்டிப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்தா வாங்கி நீங்கள் கற்றுக்கினா தான் கைஸ் இதை கற்றுக்க முடியும். இல்லைனா ஜஸ்ட் இதை நீங்கள் அதாவது இது அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதே அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சு கோர்ஸ் கற்றுக்கினவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லோரும் கோர்ஸ் வாங்கி கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.